ICC Women's T20 World Cup 2024 ஓட செகண்ட் மேட்ச் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் யங் கேப்டன் ஃபாத்திமா சனா, இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் சமாரி அட்டப்பட்டு. இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது முழுமையானுடைய பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கிறது பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 இந்த போட்டிக்கு 10,000 கிவ் அவே கொடுக்குறாங்க. ரெகுலர் கிவ் அவே கொடுக்குற ஒரு ஆப்பாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மஹாஜிஎல் சூப்பராக கொடுக்குறாங்க. நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸோடு இருக்கிற ஆப்னால இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜாவில் தான் இந்த போட்டி. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு இந்தியா டைம் படி 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட டைமுக்கு 6 PM செகண்ட் ஹாஃப் அண்டர் லைட்டில் நடக்கும். அந்த வகையில் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம், அதை பார்க்கணும். 10 மேட்சஸில் 5 பேட் ஃபஸ்ட்டு 5 சேசிங். இங்கே பெரிய டிஃப்ரென்ஸு இங்கே டாஸு கொடுக்கல. நிறைய டே மேட்சஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நைட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 போட்டியுமே டேயில் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் 11வது போட்டியாக இன்றைக்கி இன்னொரு மேட்ச் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த மேட்ச் நடக்குது. ஒரு போட்டி நடந்ததுக்கப்புறம் இந்த போட்டி நடக்கிறதுனால இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் அப்படின்னு யோசிக்கலாம். 119 ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு ஸ்கோரு ரிலே பண்ணியிருக்காங்க. பிச் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவர் இருக்குமா பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு பிச்சை பார்க்கும்போது நல்லா இருக்க ஃபீல் இருக்குது. இன்னும் அதுக்கான ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால எப்படி இருக்குன்னு தெரில. பட் கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் நல்ல ட்ராக்காக இருக்கும், பேட்டிங்க்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ரெண்டு டீம்லேயுமே நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இங்கே ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 151க்கு 5 அப்படிங்கிறது தான் இங்கே ஹை ஸ்கோராக இருந்திருக்கு. அதே ஸ்ரீலங்கா 69க்கு 10 அப்படின்னு போயிருக்காங்க. பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க. முதல் 3 போட்டிகளும் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இடையில இருந்தது. ஸ்ரீலங்கா 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த 10 போட்டிகள்லே விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். 150 போட்டிகள் 150க்கு பிலோவாக 8 டைம்ஸ் வந்திருக்கு, 150க்கு எபோவாக 2 டைம்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் அவ்வளோ ஈஸியாக அந்த ட்ராக்கில் வரல. விமன் கிரிக்கெட்டில் நிறைய ஸ்கோரும் வராது அப்படின்னு சொல்லலாம். சில டீம்ஸ் இப்போ மென் கிரிக்கெட் மாதிரி விளையாடுறாங்க, அதை பார்க்குறோம். ஆஸ்திரேலியன் டீம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இங்கிலாந்து விமன் நல்லா பண்ணுறாங்க. இந்தியா விமன் டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சீரியஸில் இந்த பர்டிகுலர் ஸ்கோரை கிராஸ் பண்ணி போக முடியும். ட்ராக்கையும் பெட்டராக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றனால டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அண்டு ஸ்ரீலங்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். பாகிஸ்தான் குல் ஃபெராஸை ஓப்பன் பண்ணுறாங்க. விக்கெட் கீப்பராக பாசிபிளாக மொனிஃபா அலி இருப்பாங்க. ஸோ அது மோஸ்ட்லி எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஃபாத்திமா சனா டீமை லீட் பண்ண போகிறாங்க. நிராட்டார் எக்ஸ் கேப்டனாக இருந்தாங்க. அண்டு மாற்றம்னு யோசித்தா ஒமைமா சொஹேல் ரீசெண்ட் டேஸில் அவ்வளவா விளையாடல. ஒரு சில மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அந்த இடத்துல சைட் ஆஃப் சமாஸை கொண்டு வரலாம் ஒரு பாயிண்ட். இல்லை இரம் ஜாவேடுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை சைடா அருப்ஷா தொடர்ந்து கொஞ்சம் விளையாண்டுட்டுருக்காங்க ரீசெண்ட் டேஸில். அந்த பேஸில் யோசிக்கலாம். டஸ்மியா ருபாப் இருப்பாங்களா? ஸோ லெஃப்ட் ஆர்ம் மீடியம் தேவைங்கிற அந்த ஆங்கிளில் டஸ்மியா ருபாபுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும். ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன். ஒரு பாயிண்டில் சைட் ஆஃப் சமாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஓவர் ஒமைமா சொஹேல் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு பக்கம் யோசிக்கும்போது சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப்பில் இருக்காங்க. அந்த இடத்துல ஒமைமா சொஹேலோட பவுலிங் நல்லாயிருக்கும்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்டில் போகிறது பெட்டர். அண்ட் பேட்டிங்லேயும் டீசென்ட் ஸ்கில்ஸை ஷோ பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டேஸில் அந்தளவுக்கு நல்ல அவுட்புட் வரல. அதே நேரத்தில் கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பும் கொடுக்கல அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. ஃபெரோசாட் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முனிஃபா அலி டீசென்ட் பேட்டிங் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. சிட்ரா அமீன் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். T20யில் அந்த குயிக் மோட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்துல டவுன் ஆகிறாங்க. ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அண்ட் இயர்லியாக விக்கெட் விழுந்ததுன்னா அந்த ஸ்டெடினஸை சிட்ரா மீன்கிட்ட பார்க்கலாம். இவங்க 2 பேருமே அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த சூழல் இருந்தால் சிட்ரா மீன் பெட்டர் அவுட்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். நிடாட்டார் அலியா ரியாஸ் சனா இவங்கெல்லாம் நல்ல ஹார்டு ஹிட்டர்ஸ், நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அலியா ரியாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. பட் நிறைய நேரங்களில் அவங்களோட பவுலிங்கை பயன்படுத்தல. குறிப்பாக T20யில் பயன்படுத்துகிறதே இல்லை. ஒன் டே கிரிக்கெட்டில் கூட சில நேரங்களில் 1-2 ஓவர் கடத்த பார்க்குறாங்க. பட் T20 ஃபார்மேட்டுக்கு அப்படி யோசிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் இங்கே நிறைய பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறது அப்படிங்கிற விஷயந்தான். டியூபா ஹாசன் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காங்க. டைனமிக் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். நஸ்ராஸ் வந்து இந்த டீமோட பெஸ்ட் பவுலர். சாடியா அக்பர் அந்த பெஸ்ட் பவுலிங்க்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க ரீசன்ட் டேஸில். ஸ்ரீலங்கா
விஷ்மி குணரத்னே சமாரி அட்டப்பட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே டீசன்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லலாம். அதில் அட்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னிங்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேறு லெவல் பண்ணிடுவாங்க. பயங்கர ஹேண்ட் பவர் இருக்குது, அதை பார்க்கணும். அண்ட் குணரத்னை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஹிட்டிங் வச்சுருக்காங்க. பவர் பிளே யூட்டிலைசராக பார்க்கலாம். ஹர்ஷிதா மாதவி நல்லா கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுறாங்க. சமாரி அட்டப்பட்டு கூட சில நேரங்களில் டவுன் ஆகி பார்க்குறோம். அண்ட் ஹர்ஷிதா மாதவி அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுறாங்க. நல்ல பேட்டராக பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி எடுத்து போகக்கூடிய பேட்டராகவும் பார்க்கலாம். ஹாசினி ஃபெராரே இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. டீசெண்டான பேட்டர். கவிசா தில்ஹரி செம்ம பிளேயராக தெரியுறாங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நல்ல கிரிக்கெட்டாக வருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு யங் உமனாக இருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்டிங், ஆஃப் பிரேக் பவுலிங். அனுஷ்கா சஞ்சீவனி ஒரு டைனமிக் பிளேயர். ஓப்பன் பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணுவாங்க, லேட்டாக வரணும்னா லேட்டாக வருவாங்க. எந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி பண்ணால் ஸ்டெபிலிட்டி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் குயிக்காக ஹிட் பண்ணாலும் அதை பண்ண முடியும். அந்த குவாலிட்டி எல்லாமே சஞ்சீவனிகிட்ட இருக்குது. நீலாக்ஷி டி சில்வா ஒன்ஸ் பயங்கர ஹிட்டராக இருந்தாங்க. ரீசன்ட் டேஸில் அந்தளவுக்கு அப்படி பயன்படுத்துறது இல்லை. சுகந்திகா குமாரி ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, பட் பெருசாக யோசிக்க முடியாது. இந்த டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது டெய்ல் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஒரு இடத்துல காஞ்சனா, குலசூர்யா இவங்கெல்லாம் யாராவது ஒரு பவுலருக்கு பதிலாக யோசிச்சாங்கன்னா அப்போ வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் ரீசன்ட் டேஸில் பிரியதர்ஷினி, பிரபோதினி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இனக்குறான விராட் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் அவங்க கொத்தாக விக்கெட் எடுப்பாங்க, அந்த மாதிரி குவாலிட்டி பவுலிங் கொடுத்தாங்க. ரீசன்ட் டேஸில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பாசிபிளாக ரணவீராவுக்கு பதிலாக குலசூர்யாவோ காஞ்சனாவோ இருக்கலாம். அது கொஞ்சம் பேட்டிங் டெப்த்துக்கு உதவும். ஸ்ரீலங்கா அந்த மாதிரி யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். பாகிஸ்தான் 2 டீமுமே விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ அப்படி தான் போவாங்க. பட் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப்பில் இருக்காங்க. அதனால் ஒமைமா அண்டு நிடாட்டாருக்கான பவுலிங் ஏர்லியாக இருக்கலாம். நிடாட்டார் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் ஏர்லியாக வீசலாம். ஃபாத்திமா சனா அந்த ஒரு விஷயத்தை பண்ண பார்ப்பாங்க. இனிஷியல் ஓவர் சனா அண்டு பைக் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன் பாருங்கள் ஹெவி. அதில் நீடாட்டார், ஃபாத்திமா சனா, நஸ்ரா சந்து, சாடியா இக்பால் இவங்களோட முழுமையான கொட்டை எதிர்பார்க்குறோம். நஸ்ரா சந்து, சாடியா இக்பால் மோஸ்ட்லி முழுமையான ஓவர் வீசுவாங்க. நீடாட்டாரோட கேப்டன்சி இருக்கட்டும், மற்ற யார் கேப்டன் பண்ணாலும் இந்த பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் ஃபாத்திமா சனா என்ன பண்ண போகிறாங்க? இந்த மேட்சப் பேஸில் ஏதாவது யோசிக்கிறாங்களா? டாப்பில் 3 பேட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கும்போது அங்கே நஸ்ரா சந்து, சாடியா இக்பாலை பயன்படுத்தாமல் ஒமைமா சகிலை பயன்படுத்தினா அப்போ அவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறையலாம். இதை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. 1-2 டீமில் மிஸ் பண்ணி பாருங்கள். நஸ்ரா சந்தையோ இல்லை சாடியா இக்பாலையோ மிஸ் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் கிராண்ட் லீக்குக்கு போகிறதுக்கு. பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. மிஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. பவுலிங் வேஸில் ஒரு சில ஓவர்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஓவர் கொடுக்காம போவாங்க அப்படிங்கிற ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தான். ஸோ அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபாத்திமா சனாவோட கேப்டன்சி இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க 2 பேர்த்தோட சக்ஸஸ் பயங்கரமாக இருக்குது ரீசெண்ட் டேஸில். அதான் மைண்ட் பண்ணிக்கிங்க. நிடாட்டார், ஃபாத்திமா சனா எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் நஸ்ரா சந்தன், ஃபாத்திமா சனா வரலாம். ஃபாத்திமா சனா கேப்டனாக இருக்கனால அந்த எண்ட் ஓவர் பவுலிங் எடுத்துப்பாங்கன்னு நம்புகிறேன். பவுலிங் ஆப்ஷன் இங்கே 6 ஆப்ஷன்ஸு. சமரியாடப்பட்டு வேர்ல்ட் கப்புங்கனால கொஞ்சம் பவுலிங்கில் வரலாம். ஸோ ஒரு சில ஓவர்ஸ் மட்டுமே வீசுகிறாங்க ரீசெண்ட் டேஸில். அண்ட் சில நேரங்களில் பவுல் பண்ணுறதில்ல, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில். பட் இது இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. இவங்கள மாதிரி பிளேயர் உள்ளே வரணும் அப்படின்ற தாட்டில் டெஃபினட்டாக சமரி எட்டப்பட்டோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். சுகந்திகா குமாரி, இனகுரான விராண்டு, இனோசி பிரியதர்ஷினி இவங்கள ஃபுல் கோட்டா வீச வைப்பாங்க. அண்ட் சமரி எட்டப்பட்டு உத்திரசிகா பிரபோதினி எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிரியதர்ஷினியோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலராக ரீசெண்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. டாப் 14 பிக்கு ஃபெரோசா, அட்டப்பட்டு, முனிஃபாலி இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேயர். ஹர்ஷிதா மாதவி கன்சிஸ்டன்ட் பிளேயர். கவிசா தில்ஹரி ஆல்ரவுண்டர். நிடாட்டார் இவங்க ஆல்ரவுண்டர். இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் யோசிக்கலாம். சஞ்சீவனி விக்கெட் கீப்பர். விமன் கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலியா ரியாஸு ஒரு பாயிண்டில் இவங்க ஸ்மால் லீக்குக்கு எடுக்க வேண்டாம், கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். சூப்பர் பிளேயர். கண்டிப்பாக வந்துட்டு 10 balls 20 குயிக்காக ஒரு கேமியோ ஆடி ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஷோ உங்கள்கிட்ட இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணால் அந்த இடத்துல பயங்கர சக்ஸஸ் கொடுக்க முடியும். சுகந்திகா குமாரி டீசெண்டான பவுலர். சில நேரங்களில் விக்கெட் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ முன்னளவுக்கு சுகந்திகா குமாரிட்ட அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை. யுபா ஹாசன், பிரியதர்ஷினி, நஸ்ரா சந்து இவங்கள்லாம் நல்ல விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இருக்காங்க. பிரபோதினி, சாடியா இக்பால் இந்த எல்லாத்தையுமே சொல்லலாம் நல்லா செமையான விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் இருக்காங்க. பிக் பேஸில் யோசிக்கும் போது ரியாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருப்பாங்க டீமுக்கு, அந்த குயிக் ஸ்கோரிங்க்கு.
அண்ட் இவங்கள மாதிரி பிளேயர் எக்ஸ்ஃபேக்டராக பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்க, ஒரு 40-50 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் வருது அப்படின்னா டெஃபினட்டாக ஆப்போனன்ட்ஸுக்கு டஃப்பான ஒரு விஷயமாக போய் முடியும். ஸோ அதனால் அலியாரியஸோட அந்த மாதிரி இன்னிங்ஸு ஒரு கேமியோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தான் ஒரு வேளை ஜெயிக்குது அப்படின்னா நிடாட்டார் அண்ட் அலியாரியாஸோட அந்த பேட்டிங் பங்களிப்பு. ஸோ பேட்டிங் தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் பவுலர் பேஸில் 2 டீம்ஸுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அண்ட் பிச்சும் கொஞ்சம் பவுலிங் பேஸில் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பேட்டர்ஸ் ரைஸ் ஆகணும், அதில் அலியாரியாஸோட பங்கு ரொம்பவே முக்கியம். டியூபா ஹாசன் நல்ல விக்கெட் டேக்க, எனக்கு ஒரு ரணவீரா முன்னாடிலாம் பயங்கரமாக எடுத்தாங்க, ரீசெண்டாக டவுனாக நல்லா பிக் பேஸில் குறைவாக எடுத்திருக்காங்க. இனோசி பிரியதர்ஷினி ஃபஸ்ட் மேட்ச்னாவே கலைக்கிடுவாங்க, நிறைய பேர் பிக் பேஸில் இருக்க மாட்டாங்க அண்ட் லேட்டர் பேஸில் கூட டவுனாக இருக்காங்க, ஃபஸ்ட் போட்டியில் நல்லாவே பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு குறைவாக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த நேமில் ஒரு குழப்பம் இருக்கும், இனோசி பிரியதர்ஷினி அப்படிங்கிற இடத்துல இனோசி ஃபெர்னாண்டோ அப்படிங்கிற அந்த இடத்துலையும் ஒரு குழப்பம் வரும், அதனால் பாசிபிளாக குறைவாக எடுத்திருக்காங்க நான் நம்புகிறேன். எனிவே உங்கள் டீசன்ட் பிக்கு சமாரி ஆட்டப்பட்டு கவிசா தில்ஹரியா அண்டு நிடாட்டார் இவங்கெல்லாம் நிறைய பேர் கேப்டனை சூஸ் பண்ணியிருக்க பிளேயர்ஸு. முனிஃப் அலி, ஃபாத்திமா சனா அண்டு பிரியதர்ஷினி இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியதர்ஷினி ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா பண்ணுவாங்க, ஃபாத்திமா சனா கேப்டனாக இருக்கனால அவங்களோட முழுமையான கோட்டை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எண்ட் ஓவரில் வீசும்போது விக்கெட் எடுக்கலாம் அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுக்கலாம். முனிஃப் அலி விக்கெட் கீப்பர் அந்த வகையிலையும் கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், ஏன்னா க்ளோவ் பாயிண்ட் கிடைக்கும். டீம் பாருங்கள், கேப்டன் அட்டப்பட்டு, வைஸ் கேப்டன் நிடாட்டார். ஸ்டில் நிடாட்டார் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கிறேன். நிடாட்டார் ரீசெண்டாக அவ்வளோவா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கல, இருந்தால் கூட அவங்களோட கேப்டன்சி அப்படின்ற அந்த இடத்துல மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க பார்த்தாங்க, அவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாங்க, அது அவங்களோட பாயிண்ட்டை பாதிச்சுது, அது நம்மளை பாதிச்சுது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க, பாசிபிளாக ஃபாத்திமா சனா நிடாட்டாரை அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் டீசன்ட் ஹிட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி நிடாட்டாருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொண்டு வரணும். வேர்ல்ட் கப் மாதிரி இடத்துல அவங்க கொண்டு வராமல் வேறு எங்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறேன். நஸ்ஸா சந்து, சாடி அக்பால் சம பிளேயர்ஸ், சூப்பரான விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. பட் உங்களை மிஸ் பண்ணி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கான ரீசன் உள்ளே சொல்லியிருக்கேன். பிரபோதினி அண்ட் பிரியதர்ஷினி இவங்க விக்கெட் டேக்கிங்கில் சூப்பராக இருக்காங்க. கவிசா தில்ஹரி பேட்டிங்லேயும் வர முடியும். ஹசிதா மாதவி ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இதில் சமர விக்ரமா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இந்த பேர்லேயும் சில பேர் குழம்பிக்கிறாங்க. ஹசிதா மாதவி, சமர விக்ரமா, ஸோ சில நேரத்தில் ஹர்ஷிதா சமர விக்ரமான்னு போட்டிருப்பாங்க, அதில் குழம்பிக்க வேண்டாம். அண்ட் சஞ்சீவனி, முனிஃப் அலி அவங்க விக்கெட் டேக்கிங் லிஸ்ட்டில் எடுத்துக்க வேண்டிய பிளேயர்ஸு. ட்ரை பண்ணுங்கள், உங்களோட யோசனைக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். இந்த விமன் கிரிக்கெட்டில் யாராவது ஜிஎல் அடிக்க முயற்சி பண்ணலாம். அண்ட் பெட்டரான அவுட்புட்டை வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.